நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற இருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி. பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். உபய நாச்சியார்களுடன் தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம். உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் தை தேர் பூபதி திருநாள் விழா. யானை வாகனத்தில் உலா வந்து காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா. சர்வ அலங்காரத்துடன் மயில் வாகனத்தில் உலா வந்த முருகப்பெருமான். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருமலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி வைபவமாக நடைபெற உள்ளதை முன்னிட்டு கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதையொட்டி திருமலையில் உள்ள பத்மாவதி தங்கும் விடுதியில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது பேசிய கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி, ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி அன்று வருகை தரும் பக்தர்கள் வசதிக்காக பந்தல் அமைக்கவும் வானொலி மூலம் நிகழ்வுகளை அறிவிப்பு செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் பாதுகாப்பு துறையினருக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கிய கூடுதல் செயல் அலுவலர் பக்தர்களுக்கு தேவையான அன்னப்பிரசாதங்கள், குடிநீர் உள்ளிட்டவைகளை தடையின்றி வழங்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பாபநாசம் தீர்த்தத்திற்கு வரும் பக்தர்களை மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்க வேண்டும் எனவும், ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட வயதானவர்கள் மற்றும் சிறு குழந்தைகளை தீர்த்தமாட அனுமதிக்க வேண்டாம் எனவும் அவர் கூறினார். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெறும் தெப்போற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று மாலை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலிருந்து உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சர்வ அலங்காரத்துடன் அழைத்து வந்து புஷ்கரணியில் நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தெப்ப உலா துவங்கியது. மின்விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சர்வாபரணங்கள் அணிந்து அழகாக காட்சி தந்தபடி உற்சவ மூர்த்திகள் நீராழி மண்டபத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு தனித்தனி அபிஷேக பீடங்களின் மீது ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீ விஸ்வக்சேனர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் ஆகியோரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து 108 கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு ரக்ஷாபந்தனம் நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அர்ச்சகர்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 108 கலசங்களுக்கு விசேஷ பூஜைகளை நடத்தி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தை துவக்கினர்.
வேத மந்திர உச்சாடனங்களோடு தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தை தேர் பூபதி திருநாள் விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் திருநாளான நேற்று மாலை ஆலயத்தில் உள்ள ரங்கவிலாச மண்டபத்தின் எதிரே இருக்கும் யானை வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு முத்துக்கள் பதித்த வளைய கிரீடம் சூட்டி நவரத்தன காதணிகள் பூட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கத்துடன் அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையோடு பட்டாடையும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய உள்வளாகத்திலிருந்து எம்பெருமான் எழுந்தருளும் வெள்ளி யானை வாகனத்தை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலை சுற்றி சுமந்து வந்தனர். யானை வாகன மண்டபத்தை அடைந்ததும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை யானை மீது எழுந்தருளச் செய்தனர். பிறகு தங்க திருக்குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி வீதி உலா புறப்பட்டனர். 4 சித்திரை வீதிகளில் யானை வாகனத்தின் மேல் பவனி வந்த உற்சவர் முன்பு கோவில் யானைகளான ஆண்டாள் மற்றும் லக்ஷ்மி முன்னே செல்ல திருக்குடைகள் மங்கள சின்னங்கள் பிடித்தவாறு உற்சவரை அழைத்து வந்தனர். வீதி உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்கு பிரவேசித்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே இருக்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த பஞ்சமூர்த்திகளுக்கு சிவாச்சாரியார்கள் விசேஷ பூஜைகள் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் வெள்ளி மூஷிகன் மீது விநாயகர், வெள்ளி ரிஷபத்தின் மேல் சண்டிகேஸ்வரர் முன்னே செல்ல மயில் வாகனங்களில் உற்சவர் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி, தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் ஆகியோரை சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். யாகசாலை முன்பு நிறுத்தி உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் மகா சம்பரோக்ஷணம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வருகை தந்து யாகசாலை பூஜைகளை தரிசித்தனர். யாகசாலை முன்பு ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் ஆச்சாரிய புருஷர்கள், வேத பண்டிதர்கள் அமர்ந்து பிரபந்த பாராயணம் செய்தபடி இருந்தனர். வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். மேடை மீது தங்க இந்திர விமானங்களில் ஸ்ரீ செங்கமல தாயாரும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் எழுந்தருளியிருந்தனர். இதனிடையே காஞ்சி சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜயம் செய்ததும் மடத்தின் சார்பில் தாயாருக்கும் உற்சவருக்கும் மாலைகள் அணிவித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் அவற்றை வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு
குண்டங்களில் இட்டு யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களுடன் கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சிகளை அடைந்தனர். ராஜகோபுரம், உபய ஆலய கோபுரங்கள் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு விமான கலசங்களுக்கு தர்பை புல்லுடன் பட்டு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ் பெற்றதுமான ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக சுவாமிக்கு யாழி வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து யாழி வாகனத்தில் பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். விசேஷ அலங்காரத்தோடு யாழி வாகனத்தில் உலா வந்த சுவாமி ஸ்ரீ சங்கர மடத்தை அடைந்ததும் இளைய பீடாதிபதி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சுவாமிகள் தரிசிக்க உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் இளைய பீடாதிபதி உற்சவரை வலம் வந்து வணங்கியதும் மீண்டும் சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பழனி முருகன் திருக்கோவிலுக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் காவடிகள் எடுத்து பாத யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வந்தடைந்தது பாரம்பரியமிக்க நகரத்தார்கள் காவடி. இதையொட்டி நகரத்தார்கள் நத்தம் காவடி மடத்தில் காவடிகளை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதையடுத்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் காவடியை சுமந்து வந்தவர்களை வணங்கி வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்த ஊர்வலம் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலை அடைந்தது. அங்கு சிவாலயத்தில் வைத்து வேல் பூஜை, காவடி பூஜை உள்ளிட்டவை நடத்தப்பட்டதும் அங்கிருந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளை சுமந்தவாறு பழனியை நோக்கி புறப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் உற்சவர் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அம்பிகைக்கு கோபுர தீபம், ஏக தீபம் உள்ளிட்ட ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அஷ்டோத்தர நாமங்கள் கூறி ஸ்ரீ மாரியம்மனுக்கு குங்குமார்ச்சனை நடைபெற்றதும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அம்மனுக்கு பச்சை கரை வைத்த நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பவளமாலையும் அடுக்கு பதக்கங்களும் அணிவித்து கிரீடம் சூட்டி கையில் கோலக்கிளி தந்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவரை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சிறிய பல்லக்கில் திரிசூலம் முன்னே செல்ல அம்மனுக்கு நுழைவாயில் ஆராதனை காட்டியவுடன் வீதி உலா புறப்பட்டனர். கோவில் மாட வீதிகளில் வலம் வந்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வேந்தன்பட்டியில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவில் மூலவரான அருள்மிகு சொக்கலிங்கேஸ்வரர் சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலையும் ருத்ராட்ச மாலையும் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி முத்தாரத்துடன் தங்க ஹாரமும் வெட்டிவேர் மாலையும் சூட்டி அலங்கரித்து இருந்தனர். கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த நெய் கொண்டு காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி வெட்டிவேர் மாலை சூட்டி அலங்கரித்து அருகம்புல் வைத்து பரிவட்டமும் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ஸ்ரீ வடபத்ர சாய் பெருமாள் கோவில் ராஜகோபுரத்திற்கு பாலாலயம் நடத்தப்பட்டது.
நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் தமிழகத்தின் முத்திரை சின்னமாக விளங்கக்கூடிய ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்தார். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி கிரீடங்களுடன் மாலைகளும் ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்களோடு புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதியிலிருந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கலசங்களை பாலாலயம் நடைபெறும் அறையில் வைத்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வந்து மேடை மீது எழுந்தருளச் செய்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பாலாலய பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் உறையூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து உற்சவர் அம்மனை வெளியே எழுந்தருளச் செய்து வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். அம்பிகைக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி தங்க தீஜ்வாலை கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தேரோடும் வீதிகளில் உற்சவரம்மன் உலாவர வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு மலர் மாலைகள் மற்றும் மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழ் கடவுளா முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனிக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு கும்பகோணத்திலிருந்து 77வது ஆண்டாக பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையை துவக்கினர். இதையொட்டி முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வைத்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் மயில் காவடிகளை சுமந்து கொண்டு பல்வேறு பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து பம்பைகள் முழங்க காவடி ஆட்டம், சிறுவர்களும் இளைஞர்களும் வள்ளி கும்மி ஆட்டம் ஆகியவற்றை ஆடியபடி முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு ஏராளமானோர் மலர் மாலைகள் சூட்டி கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பிரம்மோற்சவத்தையொட்டி திருவீதி புறப்பாடுகள் நடைபெற்றன. உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஆலய வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு தங்க பாத கவசம் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பதக்கங்களும் காதணிகளோடு தொப்பார கிரீடமும் சூட்டி அதில் கலிங்கத்து ராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த உற்சவருக்கு நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கைத்தலமாக ஏந்தியபடி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமிக்கு உய்யாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு எம்பெருமானை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாட சிறப்பாக நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வாகன மண்டபத்திற்கு அழைத்து வந்து அனுமந்தன் மீது கொலுவிருக்கச் செய்தனர். சிறிய திருவடியான பிரியபக்தன் மீது நின்றருளிய உற்சவமூர்த்திக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் இசை வாத்தியங்களோடு உற்சவரை கோவிலின் வெளியே அழைத்து வந்ததும் சுவாமிக்கு அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதேபோல் நேற்று உற்சவருக்கு கற்கள் பதித்த ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் செய்து முதலில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாட சுவாமிக்கு ஆலவட்டங்கள் வீசி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் முன்பு உற்சவர் எழுந்தருள சிறிய திருவடிக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கேடயத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவருக்கு ஒய்யாளி சேவை நடத்தியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு பெரிய திருவடியான கருடன் மீது எம்பெருமானை எழுந்தருளச் செய்தனர். பட்டு வஸ்திரம் கட்டிக்கொண்டு மலர் மாலை அணிந்து திருக்கரங்களில் எம்பெருமானை சுமந்தவாறு கருட பகவான் காட்சி தர அபயமும் வரதமும் காட்டி சர்வ அலங்காரத்துடன் உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தர அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் சுவாமிக்கு புறப்பாடு துவங்கியது. நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே எழுந்தருளிய உற்சவருக்கு ஒய்யாளி சேவை சிறப்பாக நடத்தப்பட்டு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.
பின்னர் எம்பெருமானை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்ததும் திருவீதி உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கருடன் மீது எழுந்தருளி உலா வந்த உற்சவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு இருளாயம்மன் திருக்கோவில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். இதனிடையே தனி சன்னதியில் அன்னப்பறவை மீது அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ இருளாயி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதேபோல் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஹோம பூஜை நிறைவு பெற்று பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசங்களுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சுவாமி மற்றும் அம்பிகையாக ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களுக்கு விசேஷ அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து அம்மனுக்கும் கருப்பண்ண சுவாமிக்கும் சகசிரதாரை வழியாக புனித நீரை ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு சாய கிரீடம் அணிவித்து வஸ்திரம் கட்டி கண் மலர்களுடன் மலர் மாலைகள் சூட்டியும் கோவில் வளாகத்தில் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் விநாயக பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி தலைப்பாகையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தும் அருள்மிகு இருளாயி அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் வெள்ளி கிரீடமும் கண்மலர்களும் வைத்து அலங்கரித்தனர். இதைத் தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து அம்மனுக்கு மகாமங்களாரத்தி காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. சிறிய குன்றின் மீது அமைய பெற்ற முருகன் திருக்கோவிலில் வெள்ளி மயில் வாகனத்தின் மீது உற்சவர் ஆறுமுகநாதனை சிறப்பு அலங்காரத்துடனும் வெள்ளி கவச அலங்காரத்தோடு வீரபாகு தேவரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். விநாயகரையும் ஸ்ரீ வள்ளி தெய்வானையும் அருகே எழுந்தருளி இருக்க உற்சவமூர்த்திக்கு நாமார்ச்சனையோடு பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்களாரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்ததும் ஆரத்தி காட்டி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருத்தணி, வேலூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருத்தணி தேவஸ்தானத்தின் சார்பு ஆலயமான அருள்மிகு நாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். மந்திர உச்சாடனங்களோடு பல வடிவ குண்டங்களில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசங்களுக்கு மகாமங்களாரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்கள், நந்தி பகவான் மற்றும் மூலவர்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நத்தம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கனகதுர்கை அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டதும் கலசப்புறப்பாடு துவங்கியது. கருவறையில் அபயமும் வரதமும் காட்டியபடி மூலவர் அருள்மிகு கனகதுர்கை அம்மன் அமர்ந்த திருமேனியோடு திருக்காட்சி தர கோவில் வளாகத்தில் பரிவார தெய்வங்களாக நாக தேவதைகள், பாலமுருகன், ஸ்ரீ விநாயகர் ஆகியோரும் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்த வேத பண்டிதர்கள்
கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர் குப்பம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ மகாகாளியம்மன், அருள்மிகு புராணவந்தரம்மன் கோவில் குடமுழுக்கையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவில் முன்பு குழுமி இருக்க, யாக சாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் மந்திர உச்சாடனங்களோடு விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் மாலை சூட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சேலம் அம்மாபேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு மாதேஸ்வரி உடனமர் ஸ்ரீ மாதேஸ்வரன் திருக்கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். முகப்பு கோபுர விமான கலசங்கள், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவிலில் கைலாய வாத்தியங்கள் முழங்க மூலவர் அருள்மிகு மாதேஸ்வர சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. தனி சன்னதியில் அருள் புரியும் அருள்மிகு மாதேஸ்வரிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சிறப்பலங்காரம் செய்தனர். தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பலங்காரம் செய்து ஆரத்தி காட்டியதும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியில் அமைந்திருக்கும் குருமந்தூர் அருள்மிகு பூங்குழலியம்மன் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சிகளை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் கட்டி தர்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீரை தெளித்தனர். இதைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு பூங்குழலி அம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலய சம்பிரோக்ஷணத்தையொட்டி யாகசாலையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை மலர் பஞ்சனையில் சயனிக்க செய்து யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற இருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி. பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். உபய நாச்சியார்களுடன் தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம். உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் தை தேர் பூபதி திருநாள் விழா. யானை வாகனத்தில் உலா வந்து காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா. சர்வ அலங்காரத்துடன் மயில் வாகனத்தில் உலா வந்த முருகப்பெருமான். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।